அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இருளுகத் தூதர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார், தோழர்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய ஹைர் பரக்கத்துகளை அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதியில் அந்நிசா என்கின்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இடம்பெறுகிறது. பெண்கள் என்று அதற்கு பொருள். இஸ்லாத்தில் பெண்களின் மாண்பு பற்றி சில செய்திகளை உங்களுக்கு நான் இந்த ஆயத்தின் அடிப்படையில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே இந்த அத்தியாயத்திற்கு இன்று நாம் ஓதிய அந்த பகுதி, நாளைக்கும் அதனுடைய ஒரு சிறு பகுதி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 ஜுஸு இடம்பெறக்கூடிய ஒரு அத்தியாயத்திற்கு அல்லாஹ் பெண்கள் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் ஆண்கள் என்கின்ற பெயரிலே ஒரு சூறா இருப்பதாக தெரியவில்லை. இடஒதுக்கீடு எங்கே இருக்குது பாருங்கள், ரிசர்வேஷன் யாருக்குன்னு பாருங்கள். ஆண்கள்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சூறா இருப்பதாக தெரியவில்லை. அதே போல் பெண்ணினத்தில் முக்கியமான ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதே போல் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியரை பற்றி பேசுகிறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறான். வெளிப்படையாக வராவிட்டாலும் இம்ராஅத்து ஃபிரௌன் என்கின்ற அந்த அடிப்படையில் வருகிறது. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, ஆனால் அவங்க சபா நாட்டினுடைய இளவரசி அரசி என்கின்ற பெயரில் அந்த செய்தி இடம்பெறுகிறது. இப்படி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பெண்களை பற்றிய தகவல்களை பேசுகிறான். அப்போ இதிலிருந்து இஸ்லாத்தில் பெண்களுடைய மாண்பு என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு முந்தைய ப்ரீ இஸ்லாமிக் பீரியட் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த அறியாமை காலத்திலே பெண்களுடைய நிலை என்ன என்பதை நாம் தெரிந்தால், அதற்கு பிறகு இஸ்லாம் பெண்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் ஒளியை பாய்ச்சியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே இஸ்லாத்திற்கு முந்தைய அறியாமை காலகட்டத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்பதற்கு சில புள்ளிகளை மாத்திரம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். பெண் குழந்தைகளுடைய பிறப்பை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். முதலாவது விஷயம், பெண் குழந்தைகளின் பிறப்பை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவ்வாறு அந்த தன்மை படைத்த அரபுகள் சில பேர் தங்களுக்கு பிறந்த குழந்தைகளை உயிரோடு புதைத்து விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதை பற்றி பேசுகிறான். வைதா புஷிர அஹதுஹும் பில் உன்சா தல்ல வஜுஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்கின்ற நற்செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகம் கருத்து போய்விடுகிறது, கடுகடுப்பாகி விடுகிறார். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷிர பிஹி. அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி அவருக்கு தீங்காகப்பட்ட காரணத்தினால் மக்களுக்கு முன்னால் அவர் வருவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு தலைமறைவாக திரிவார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் அந்த மக்கள் பெண்களுடைய பிறப்பை எவ்வளவு கொச்சைப்படுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தாம் பெத்த புள்ள, உனக்கு ஒரு புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னால் தலைமறைவாகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அவ்வளவு பெரிய கேவலமாக அந்த
சமூகமே நினைச்சிருந்துச்சு. இப்படி ஒரு குரூப் இருந்தாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர்கள் மண்ணோடு மண்ணாக புதைக்காவிட்டாலும், உயிரோடு புதைக்காவிட்டாலும், அந்த பிள்ளைகளை வளரவிட்டு விடுவார்கள். ஆனால் அவர்களை ஒரு தரக்குறைவான பார்வைகளோடு தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களை இரண்டாம் தர மக்களாகவே நடத்துவார்கள். அப்படியான ஒரு நடைமுறையும் அவர்கள்ட்ட இருந்ததை நமக்கு வரலாறு சொல்கிறது. அறியாமை காலத்தினுடைய ஒரு தந்தை தன்னுடைய ஒரு பெண் பிள்ளையை பற்றி வைத்திருந்த மதிப்பீட்டை வரலாற்றின் ஒரு வார்த்தை இப்படி சுட்டி காட்டுகிறது. ஒருத்தட்ட அவருக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்கின்ற நற்செய்தி சொல்லப்பட்டுச்சான். அப்போ அந்த ஆள் சொன்ன வார்த்தை வரலாற்றில் இப்படி பதிவாகி இருக்கிறது. மாஹிய பி நிஅமல் வலத். எனக்கு புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னீங்களே, அது வந்து நல்ல புள்ள ஒன்றும் கிடையாது. ஒரு புள்ள பிறந்த உடனே செய்தி சொன்னால் அது ஒரு நல்ல புள்ள ஒன்றும் கிடையாது. நஸ்ருஹா புக்கா உன் ஒ பிர்ருஹா சிர்கத்துன். இந்த வார்த்தை வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அது ஒரு நல்ல புள்ள ஒன்றும் கிடையாது. அதனுடைய உதவி என்பது கண்ணீரும் கம்பளையும் ஆகும். அதனுடைய நன்மை என்பது திருட்டாகும் என்று சொல்வார்களாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்லிக்கிற மாதிரி ஒரு புள்ள ஒன்றும் கிடையாது. இது ஆண் பிள்ளைகளைப் போல இவர்களால் உதவி ஒன்றும் கிடைக்காது. குடும்பத்துக்கோ தந்தைக்கோ ஒரு பிரச்சனை வந்து விட்டால் களத்தில் வந்து நின்று கொண்டு ஆயுதம் ஏந்தி போராடி பாதுகாக்கக்கூடிய வேலையெல்லாம் இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவங்க செய்கிற உதவியெல்லாம் அழுது புலம்புவாங்க. நசுருஹா புக்காவுன். இவங்க ஃபேமிலிக்கு உதவி செய்கிறதுங்கிறது கண்ணீரும் கம்பளையும் தான். அழத்தான் செய்வாங்க இவங்க. சரி, அதே மாதிரி ஒபிர்ருஹா சிர்கத்துன். இவர்களுடைய நன்மை என்பது திருட்டுன்னு சொன்னாங்க. அது எதை குறிக்கிறாங்க தெரியுமா? இந்த பெண்கள் இவங்க ஏதாவது வேண்டிய ஆள்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா அவங்க கையில இருந்து கொடுக்க மாட்டாங்க. மாறாக கணவனுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து தான் கொடுப்பாங்க. அப்படின்னா பொருளாதார விஷயத்துல அந்த பெண் மக்களை எவ்வளவு இழிவாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, கணவனுடைய வருமானத்துல மனைவிக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்றோம். ஆனால் அதை எடுத்து உதவி செய்தால் திருட்டு என்று சொல்லக்கூடிய, அதை யார அடுத்தவங்களை சொல்லல, தாம் பெத்த பிள்ளைய பத்தியே ஒரு மதிப்பீட்டை, இப்படிப்பட்ட மோசமான மதிப்பீட்டை வைத்திருந்தார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இப்போ இதுதான் அன்றைக்கு பெண் குழந்தைகள் மீதான சமூக பார்வையாக இருந்தது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வேறு சில சமயங்கள், மார்க்கங்கள், மதங்கள் பெண் குழந்தைகளை விலைக்கு விற்பதற்கான உரிமையை தந்தைக்கு கொடுத்திருந்தன. இந்த பிள்ளை பிடிக்கலையா, யாருக்காவது காசுக்கு வித்தரலாம் அப்படிங்கிறத சட்டப்பூர்வமான அங்கீகாரமாக சில மதங்கள் கொடுத்திருந்தன தந்தைக்கு. ஒன்று. அல்லது அந்த புள்ள உங்களுக்கு பிடிக்கலையா, யார் கையிலையாவது கொடுத்து அதற்கு விஷம் வைத்து கொள்ளக்கூடிய அல்லது கொன்றுவிடக்கூடிய அந்த உரிமையை தந்தைக்கு கொடுத்திருந்தது சில மதங்கள். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை நீங்க பாருங்க. அதே போல அறியாமை காலத்தில் பெண்களுக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது. சொத்துரிமை என்பது ஆண்களுக்கே உரியது. ஏன்னா அப்படியே சொல்லுவாங்க, அவங்களால நமக்கு செலவு தான், அவங்களால நமக்கு எந்த வரவும் இல்லை, எந்த பயனும் இல்லை, போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுவது ஆண்கள் தான், எனவே அவர்களுக்குத்தான் இந்த வாரிசு சொத்துங்கிறது போகணுங்கிறத அந்த அறியாமை கால மக்கள் ஒரு எழுதாத விதியாகவே வைத்திருந்தார்கள், மரபாகவே வைத்திருந்தார்கள். அப்போ சொத்துல எந்த பங்கீடும் இல்லை. இது கூட மோசம் இல்லை. இதை விட இன்னொரு மோசம் என்னன்னா, அவர்களையே சொத்தாக பாவிப்பார்கள். யார? பெண்களை. ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய மனைவியரை சொத்து போல பங்கு வச்சு எடுத்துக்குவாங்க எல்லாரும். அவங்களுக்கு சொத்து இல்லைங்கிறது அது ஒரு அநியாயம். அவங்களையே சொத்து மாறி மற்ற சொத்துக்களை எப்படி பங்கு வைப்பார்களோ அது போல அந்த பிள்ளை உனக்கு, இந்த பிள்ளை எனக்குன்னு சொல்லி செஞ்சுக்கிறாங்க. இறந்து போன ஒருத்தருடைய மனைவியை சொத்தாக பங்கு வைத்துக் கொள்வார்கள். இப்படியான ஒரு அநீதி நடந்து கொண்டிருந்தது. அதே போல ஒருத்தருக்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டமே மனைவிகளாக இருப்பார்கள். நிறைய பெண்கள் மனைவிகளாக இருப்பார்கள். வரலாறுல அப்படி ஒரு சஹாபி பத்தி வருது, ஹைலான்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது 10 மனைவிமாரோட இஸ்லாத்துக்கு வந்தாராம். அவரும் 10 மனைவிகளும் சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாம் ஏற்றுக்கிட்டதெல்லாம் சரிதான், அந்த 10 பேரில் 4 பேரை சூஸ் பண்ணிக்கிங்க, பாக்கியெல்லாம் வாழ முடியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ்.
இஸ்லாத்துக்கு வரும்போதே அந்த மாதிரி வந்திருக்காங்க. அப்படின்னா அறியாமை காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. எனவே ஒரு பெருங்கொண்ட ஒரு கூட்டத்தோடு மன வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் அவர்கள்ட்ட இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பெண்கள்கிட்ட ஒழுங்காக வாழுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வாழ மாட்டாங்க. என்ன செய்வாங்க? விவாகரத்து பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் இதா இருக்க வேண்டும். இதா முடிகிற கட்டத்தில் திரும்ப மீட்டுக் கொள்வார்கள். திரும்ப ஒழுங்காக வாழ்வானா மறுபடியும் என்ன செஞ்சிருவான்? மீட்டுட்டு நிமிஷமே மறுபடியும் விவாகரத்து பண்ணிடுவான். என்ன அர்த்தம்னா, தானும் வைத்து வாழ மாட்டான், அவர்களுடைய வழியை தேடிக்கொள்ளட்டும் என்று, வேறு வழியை தேடிக்கொள்ளட்டும் என்று விடவும் மாட்டார்கள். இப்படி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இதுக்கு தான் என்ன செஞ்சான்னு சொன்னா, 3 தடவை தான் தலாக் விடணும், 3வது தடவை விட்டுட்ட உனக்கும் அந்த பிள்ளைக்கு என்னது இல்லை, சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணமே இந்த அநியாயம் தான் காரணம். அப்ப இதெல்லாம் அறியாமை காலத்து மக்களிடத்தில் பெண்கள் விஷயத்தில் இருந்த ஒரு கீழான நிலையை நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி பார்க்கலாம், இன்னும் சில மதங்கள் ஆணை புனித பிறவியாகவும் பெண்ணை பாவப்பிறவியாகவும் ஒரு விதமான பார்வையை வைக்கிறார்கள். இன்னைக்கு கூட நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை பார்க்கலாம், கிறிஸ்தவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பைபிளை பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட அந்த பொருளை நெருங்கியதற்கு காரணம் பெண்ணால் தான் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். பெண்ணுடைய சகவாசம் இல்லை என்றால் ஆண் தவறு செய்திருக்க மாட்டார் அப்படிங்கிற கருத்து அவர்களுடைய வேதத்தில் இருக்கிறது. ஆனா குர்ஆன் அதை எப்படி பார்க்குது அப்படின்னா அதுக்கு வேற விஷயம். அப்ப என்னன்னா, ஆணை புனித பிறவியாகவும் பெண்ணை பாவ பிறவியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இன்னும் சில மதங்களில் இருப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு கதி மோட்சம் ஏற்பட வேண்டுமா, நீங்க சம்சாரி வாழ்க்கை வாழக்கூடாது, சந்நியாச வாழ்க்கை தான் வாழணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்ணை நீங்கள் உடன் சேர்த்து கொண்டால் நீங்கள் அழுக்காகி போய் விடுவீர்கள், அப்படித்தானே அர்த்தம். அதுக்கு நீங்க கதி மோட்சம் அடையணும்னா சம்சாரி வாழ்க்கை வாழக்கூடாது, அப்படின்னா பெண்ணை நீ இணைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ பாவம் ஒட்டி கொள்ளும், அழுக்கு ஒட்டி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அப்ப இந்த மாதிரியான ஒரு பார்வை இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் திருக்குர்ஆன், இஸ்லாம் என்பது பெண்கள் மீது அந்த குற்றத்தை சுமத்தவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் குர்ஆன் சொல்லுது. ஃபஅக்கலா மின்ஹா, அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி இதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த 2 பேருக்கும் சொல்லியிருந்தான். ஃபஅக்கலா மின்ஹா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்றான். அதுல முதலாவது இந்த அம்மா சாப்பிட்டாங்க அப்படின்னு கூட இல்லை, அல்லது சாப்பிடுங்கன்னு அவர் உசுப்பேத்தினாங்கன்னு கூட இல்லை, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னு தான் இருக்குது. அப்போ அந்த தவறை 50-50 2 பேருக்கும் சேர்த்து தான் மார்க்கம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல ஒரு இடத்துல அந்த தவறை முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதே போடுகிறது குர்ஆன். ஃபஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். ஆதம் தான் தப்பு பண்ணிட்டாருங்கிறான். அப்போ அந்த பாவத்துக்கான அந்த தூண்டலை பெண்ணிடத்தில் போடுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. இஸ்லாம் அதை போடவே இல்லை. அப்ப எனவே இஸ்லாத்தினுடைய பார்வையில் பெண் என்பவள் பாவ பிறவி கிடையவே கிடையாது. வேதாகமம் சொல்வதை போல, அது மற்ற மதங்கள் நினைத்து கொண்டிருப்பதை போல அப்படிப்பட்ட ஒரு பாவ பிறவி கிடையாது அவங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அதே போல இப்படி பல வகையில பெண்கள் பாதிக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய சொல்லலாம். 18வது நூற்றாண்டுல, நமக்கு தெரிஞ்ச அந்த நூற்றாண்டுல கூட ஐரோப்பிய உலகம் பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா இல்லையா அப்படின்னு கூட பட்டிமன்றம் வச்சிருந்தாங்களாம், விவாதம் பண்ணாங்களாம். பெண்களுக்கு இன்னைக்கு அவங்களதான் இன்னைக்கு நாம என்ன செய்யணும், அறிவியலில் முன்னேறின கூட்டம்னு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா அங்கதான் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்ச கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா இல்லையா அப்படின்னு அங்க விவாதம் நடந்திருக்குது. கடைசியில் அவங்க தான் முடிவு பண்ணியிருக்காங்க, என்னத்தான் இருந்தாலும் பெண்ணை சேர்த்துக்கிட்டாலாம் ஒரு ஆண் கரையேற முடியாது அப்படின்னே அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரிந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் பெண்களின் மீது இல்லாத பழியை சுமத்துகிற ஒரு மோசமான போக்கில் தான் உலகம் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியது, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனித பிறவியே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் அவர்கள் மனித பிறவி என்பதை, அதுவும்
எல்லோரையும் போல இயற்கையான நல்ல இயற்கையில் பிறந்த அந்த மாதிரியான பிறவிதான் என்று சொன்னது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைகளாகவே பிறக்கின்றன. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படிங்கிற அந்த இடத்துல தான் ஆண் குழந்தையும் பார்த்துச்சு, பெண் குழந்தையும் பார்த்துச்சு. அதில் எந்த விதமான மாறுபாட்டையும் இஸ்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். அதான் இன்னைக்கு நம்ம ஓதுன அந்த வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். இன்னைக்கு நாம முதல்ல தராவி ஆரம்பிக்கும் போது முதல் வசனமே அதுதான். ஐயுஹன்னா சுத்தகு ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின், ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்தான். அந்த ஆன்மாவிலிருந்து தான் அதற்கான ஜோடியை அல்லாஹ் படைத்தான். அந்த ஆண் பெண் என்கின்ற ஜோடியிலிருந்து தான் அதற்கு பிறகு ஆண்களும் பெண்களும் பல்கி பெருகினார்கள் உலகத்திலே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்படின்னா ஆதம் ஹவ்வா என்கின்ற அந்த தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் தான் மனிதர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அப்படின்னா ரெண்டு பேருக்குமான உறவு என்ன? முட்டல் உறவு கிடையாது, மோதல் உறவு கிடையாது. ரெண்டு பேருக்குமான உறவு சகோதர உறவு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களின் உடன் பிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா ஒரே வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த காலத்துல முதல்ல 2 பேர் பிறப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. முதல்ல 2 பேர் பிறப்பாங்க, ஒன்று ஆணா இருக்கும், ஒன்று பெண்ணா இருக்கும். அடுத்த 2வது தடவை அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்கும். மூத்த ஆணும் இளைய பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்வார்கள், மூத்த பெண்ணும் இளைய ஆணும் திருமணம் முடித்துக் கொள்வார்கள். அப்ப அப்படி பார்த்தா ஒன்றாக பிறந்திருக்கிறார்கள், இரட்டை பிறவிகளாக பிறந்திருக்கிறார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் ஷகாயிகுர் ரிஜால், ஆண்களின் உடன் பிறந்தவர்கள் என்று கொடுக்கிறார்கள். அதே மாதிரி வழிபாட்டு, அதாவது பெண்கள் பாவப்பிறவிகள் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் வழிபாட்டு உரிமையை ஆண்களுக்கு கொடுப்பதை போல பெண்களுக்கும் மார்க்கம் கொடுக்கிறது. எப்படி ஆண்கள் வழிபட முடியுமோ, இபாதத் செய்ய முடியுமோ, அவர்களும் இபாதத்துக்குரியவர்கள், இபாதத் செய்ய வேண்டியவர்கள். பாவம்னா அதாவது புனிதமான இடங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. அவர்கள் என்ன செய்யலாம்? இபாதத் செய்யலாம் என்று மார்க்கம் சொன்னது. மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, ஆணோ பெண்ணோ நல்லமல் செய்தால் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் கொடுப்போம் நல்லா சொல்றோம். ஆண் செஞ்சாதான் கொடுப்போம், பெண்ணுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. வழிபாட்டை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இஸ்லாம் வைக்கிறது. அதுபோல வழிபாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிபலன் இருக்கு பாருங்க, கூலி நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடியது. ஆண் செஞ்சா ஒசத்தி, பெண் செஞ்சா குறைச்ச, அப்படி கிடையாது. ஒரே மாதிரி தான் அல்லாஹ் ட்ரீட் பண்ணுவான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணோ பெண்ணோ நீங்கள் செய்த அந்த செயலை, நற்செயலை அல்லாஹ் பால்படுத்த மாட்டான், நான் பால்படுத்த மாட்டேன், அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். அப்போ ஆண் பெண் என்கின்ற சமத்துவத்தை வழிபாட்டிலும் வைக்கிறான். வழிபாட்டுக்கு விருதாக கொடுக்கப்படக்கூடிய அல்லது பிரதிபலனாக கொடுக்கக்கூடிய அந்த கூலிகளிலேயும் அல்லாஹ் அந்த சமத்துவத்தை வைக்கிறான். உம்மு அம்மாரான்னு சொல்லி ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. ரசூலாட்ட வந்தாங்க ஒரு தடவை, அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆன்ல எதை சொன்னாலும் ஆண்களை மையப்படுத்தியே பேசுறான் அல்லாஹ், பெண்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஈமான்னா ஆண்களை பேசுறான், தர்மம்னா ஆண்களை பேசுறான், நோம்புன்னா ஆண்களை பேசுறான், ஆண்களை மையப்படுத்தியே தானே குர்ஆன்ல பேசப்படுது, எங்களை பத்தி ஒண்ணுமே இல்லையே என்று உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கொஞ்சம் ஆதங்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கினான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமீன் அப்படின்னா முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் பெண்கள், வல் மூமினீன வல் மூமினாத், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள், வல் கானித்தீன வல் கானிதாத், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த ஆண்கள், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த பெண்கள், வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத், உண்மை பேசும் ஆண்கள், உண்மை பேசும் பெண்கள், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யும் ஆண்கள், தர்மம் செய்யும் பெண்கள். அப்படி அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ எல்லாத்தையும் ரெட்ட வார்த்தையா சொல்லிக்கிட்டே வந்தான் அல்லாஹ். அதாவது அவர்களும் மையப்படுத்தி பேசப்பட வேண்டியவர்கள் என்பதை அந்த வசனத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டினான். அப்ப எனவே அருமையான தோழர்களே, பெண்களை பொறுத்தவரை மார்க்க ரீதியில் அவர்கள் வழிபாட்டில் சமத்துவம் இருக்கிறது, வழிபாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலனில் சமத்துவம் இருக்கிறது. ஆணுக்கு அதிகம், பெண்ணுக்கு கம்மிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே போல பார்க்கலாம், பெண் பாவப்பிறவி அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். அதே மாதிரி பெண் வாரிசு சொத்து கிடையாது.
நாம் இன்னைக்கு ஓதுன அதே பகுதியில் இப்படி ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸா கர்ஹா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பலவந்தமாக பெண்களை வாரிசு சொத்தாக அடைய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் இந்த பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சான். செய்யக்கூடாது, அசிங்கம் அது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். அவர்களுக்கு வாரிசு சொத்து இருக்கிறதுன்னு சொல்லி அதையும் அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். அவங்கள வாரிசு சொத்தாக பங்கு வச்சுக்கிறதுங்கிறது அசிங்கம், அது மனித பிறவிக்கே அடுக்காத ஒரு செயல் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டினான். அதுபோல பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பொருளாதார உரிமை, ஆண்களுக்கு நிகரான பொருளாதார உரிமை பெண்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஒரு ஆண் எப்படி வணிகம் செய்ய முடியுமோ பெண் வணிகம் செய்ய முடியும். ஒரு ஆண் ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு பெண் வாங்க முடியும். அதே மாதிரி வாடகை, அன்பளிப்பு, அதே மாதிரி இரவலாக கொடுப்பது, வக்ஃபு செய்வது, அறக்குடையாக கொடுப்பது, தர்மம் செய்வது, அடமானம் வைக்கிறது, எல்லாத்துலேயும் ஒரு ஆண் எப்படி ஈடுபட முடியுமோ அந்த ரைட்ஸா எல்லாம் பெண்களுக்கும் கொடுக்கும். அவங்களுக்கு சொத்து இருந்தால் இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் அவங்க ஈடுபட முடியும். பெண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு இந்த அனுமதியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வசியத் செய்யக்கூடிய, மரணசாசனம் செய்யக்கூடிய அதாவது அந்த உரிமையெல்லாம் கொடுத்தது தான். அவங்களுக்கு சொத்து இருக்குது, தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை இன்ன நல்ல காரியத்துக்கு அல்லது இன்ன நபர்களுக்கு அல்லது இந்த சேவைக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வசியத் செய்ய முடியும். ஒரு ஆண் செய்வதை போல அவர்கள் செய்ய முடியும். அதை கேட்டுக்கிட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுக்கு உரிமைப்பட்ட சொத்தில் அவர்கள் தாராளமாக செய்யலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போல எப்படி ஆணுக்கு வாரிசு உரிமை இருக்கிறது, அதுபோல பெண்களுக்கு வாரிசு உரிமை இருக்கிறது. ஆனால் வாரிசு உரிமையில மட்டும் அந்த சதவிகிதத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். அதற்கு நியாயமான காரணம் உண்டு, அது வேற ஒரு நாளில் பேசிக்கலாம். ஆனால் மொத்தத்தில் வாரிசுரிமையே இல்லை என்கின்ற ஒரு காலத்தில் வாரிசுரிமை இருக்கிறது என்று இஸ்லாம் உறுதி செய்ததை பார்க்கிறோம். அதுபோல கணவனுடைய அன்றாட வருவாயில், மாத வருவாயில் பெண்களுக்கு உரிமை உண்டு. அவங்களுடைய சொத்துல அவங்களுக்கு முழு அதிகாரம், அது வேற விஷயம். கணவனுடைய வருவாயில மனைவிக்கு அதிகாரம் இருக்குதா? என்ன இருக்குது, மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது. சொல்ல போனா ஒரு பெண்ணை இப்படி பாருங்க, அதாவது அன்றாட வருவாயில், மாத வருவாயில் பெண்களுக்கு உரிமை உண்டு, மனைவிக்கு உரிமை உண்டு. அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்து பின் உத்துபான்னு நினைக்கிறேன், அவங்க ரசூலாட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் கஞ்ச மகா பிரபு, அவர்கிட்ட கேட்டாலும் காரியம் நடக்கவே மாட்டேங்குது, கல்லில் நாறு உரிக்க முடியல என்னால், அதனால எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் தேவையானதை அவருக்கு தெரியாமல் அவருடைய பாக்கெட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டா தான் உண்டு, என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்துல சொன்னாங்க, தாராளமாக எடுத்துக்கம்மா, ஆனால் அதை நல்ல முறையில் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. இஷ்டத்துக்கு எடுத்துக்க வேணாம், அதில் ஒரு நேர்மையாக நீதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், அவர்கிட்ட முறைப்படி கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு தேவையான, பிள்ளைகளுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான அதில் உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட சொல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி போன்ற நூல்களில் பதிவாயிருப்பதை பார்க்கிறோம். இந்த உரிமையை நமக்கு தெரிந்த சமகாலத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அநேகமாக ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்ததாக ஒரு செய்தியை நாளிதழில் நான் படித்த ஞாபகம் வருது. ஆனால் இது என்னைக்கு சொல்லப்பட்டுச்சு? எந்த விதமான உரிமை கோரலும் இல்லாமல், பெண்கள் முழக்கம் எழுப்பாமல், அதுக்குன்னு இயக்கங்கள் நடத்தி, போராட்டம் நடத்தி, தர்ணா நடத்தி அப்படி பெற்ற உரிமை அல்ல இந்த உரிமை. சாதாரணமாக ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரின் மூலமாக பெற்ற உரிமை. ஆனால் இதை நம்ம சமகாலத்தில் உள்ள பெண்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வாங்குவதற்கு 1000-1500 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அதுக்கெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பெண்களுக்கு இயற்கையிலே கொடுத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதே போல ஒரு தாயாக பெண்ணுக்குள்ள மரியாதை, ஒரு மனைவியாக பெண்ணுக்குள்ள மரியாதை, ஒரு மகளாக ஒரு பெண்ணுக்கான மரியாதையை இஸ்லாம் மிக தெளிவாக உறுதி செய்திருக்கிறது. ஒரு தாய் என்று எடுத்துக்கொண்டால் தாய்க்குரிய மரியாதையை உணர்த்தக்கூடிய வகையில் அல்லாஹு தாலா அவர்கள் படக்கூடிய பாட்டை, அவர்களுடைய கஷ்டத்தை குர்ஆனில் திரும்ப 2-3 இடங்கள்ல பேசுறான். அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோரை நல்ல முறையில் நடத்துமாறு நாம் ஆண்களுக்கு, மனிதனுக்கு நாம்
வலியுறுத்தினோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஏன் பெற்றோர்களை அவங்க வந்து கவனிக்கணும்னு சொன்னா, ஹமலத்துஹு உம்முஹு குருஹன் வலஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு அவனை அந்த பெண் சுமந்திருக்கிறாள், தாய் சுமந்திருக்கிறாள், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, பால் கொடுத்திருக்கிறாள், தாய்ப்பால் ஊட்டியிருக்கிறாள், பராமரித்திருக்கிறாள். அப்ப இதுக்காகலாம் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல திரும்ப திரும்ப சொல்றான். 2 இடத்துல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவனை கருவில் சுமந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கும் போது சிரமப்பட்டிருக்கிறார்கள், பால் கொடுத்திருக்கிறார்கள், பால் குடி மறக்கடித்திருக்கிறார்கள். இதிலெல்லாம் அவங்களுடைய பாடு என்பது மிகப்பெரிய கஷ்டம் என்று அல்லாஹ் குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி தோழர்களே, பெண்களுடைய மரியாதையை இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு தாயாக உறுதி செய்கிறதுன்னு பார்த்தோம்னா, உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்குறார், என்னுடைய தாய் அவங்களால வந்து நடந்து போக முடியாது, அவர்கள் கழிவு அறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும், கழிப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களை நான் தொட்டு தூக்கி தோளில் சுமந்து கொண்டு நான் அந்த காரியத்தை முடித்து விட்டு வர வேண்டும். அவ்வளவு சிரமப்படுறாங்க அவங்க. நான் இந்த வேலையை அவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதை செய்துவிட்டால் அந்த தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றியவனாக ஆகிவிடுவேனா என்று கேட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னாங்க, லா, எவ்வளவு நாள் நீ இப்படி தோல்ல தூக்கி தொட்டு சுமந்து கொண்டு போய் அவங்கள விட்டு சுத்தப்படுத்தி கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமையை, செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் முடித்தவர்களாக ஆக மாட்டீர்கள். அதுக்கு அவங்க காரணம் சொன்னாங்க. அந்த காரணம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இதே வேலையை உனக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள், ஆனால் நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை செய்தார்கள். இன்றைக்கு நீ செய்கிறாய், என்றைக்கு இவர்கள் போவார்களோ என்ற எண்ணத்தோடு செய்கிறாய். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ நல்லா வாழணும்னு அவங்க இந்த வேலையை செஞ்சாங்க, ஆனா என்னைக்கு இதுக்கு முற்றுப்புள்ளி வரும்னு நினைச்சுக்கிட்டு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதனால இதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நீ எவ்வளவு நாள் செஞ்சாலும் அவர்களுடைய அந்த நன்றிக்கு, அவர்களுடைய அந்த கடமைக்கு நீ நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதுபோல ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஒரு யமன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் காபாவை தவாப் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. தோளுக்கு முதுகுல தன்னுடைய தாயை சுமந்து கொண்டு அவர் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 9 வருஷமா 9வது தடவை அந்த மாதிரி வந்திருந்தாராம். 9வது தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து அந்த சஹாபி அந்த மனிதர் கேட்கிறார், இந்த அம்மாவுக்கு, இது என் தாய், இந்த அம்மாவுக்கு நான் தான் ஒட்டகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களை நான் தான் தூக்கி சுமக்கணும். அந்த ஒட்டகம் கூட இவங்க உட்கார்ந்தா சில நேரத்தில் திமிரும், ஆனால் நான் அப்படி திமிர மாட்டேன், உங்களை பக்குவமாக நான் கொண்டு வருவேன் அப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு, இந்த தாய் என்னை எவ்வளவு காலம் வயிற்றில் சுமந்தாலோ அதை விட நான் என் தோளில் இந்த தாயை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அவங்க உட்கார்ந்து, அதனால நான் ரொம்ப நாளாக சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இந்த தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டேனா என்று கேட்டார். அப்போ ஹஜ்ரத் இப்னு உமர் தான் சொன்னாங்களாம், லா வலவ் பி ஜஃப்ரத்தின் வாஹிதா, பிரசவ வழியில் உன்னுடைய தாய் துடித்து கொண்டிருக்கும் போது நீ ஒரு உத ஒட்டிய, அந்த ஒரு உதைக்கு கூட இதெல்லாம் ஈடாகாதுன்னு சொன்னாங்க. ஒரு உதைக்கு கூட ஈடாகாது. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், இஸ்லாம் ஒரு பெண்ணை தாயாக எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போய் வைக்கிறது. சொல்லப்போனா தாய் தந்தை 2 பேர்ல தாயினுடைய உரிமை தான் அதிகம். அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. தந்தைக்கு 4வது இடம் தான் கொடுக்குது. ஒரு சஹாபி கேட்டார் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை 2 பேரில் யாரிடத்தில் நான் அதிக நெருக்கம் காட்ட வேண்டும், யாருக்கு நான் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் உம்முக்கேன்னாங்க, உன் அம்மான்னாங்க. 2வது தடவை பிறகு யாருன்னு கேட்டார், தாய் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு யாருன்னு 3வது தடவை கேட்டாங்க, தாயின்னு சொன்னாங்க. பிறகு யாருன்னு 4வது தடவை கேட்கும்போது தான் உன்னுடைய தந்தைன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கால்குலேஷன் படி 75% தாய்க்கு உரிமை இருக்கிறது, 25% நாமெல்லாம் வருவோம். நாமெல்லாம் 25% தான் வருவோம். அப்போ அவ்வளவு தூரம் மிக உயர்ந்த ஒரு இடத்தை ஒரு பெண்ணுக்கு தாய்ங்கிற அந்தஸ்திலே மார்க்கம் கொடுக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனைவியாக
ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்கள். திருக்குர்ஆனிலே அல்லாஹு தாலா ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி பேசுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பற்றி பேசுகிறான், இம்ரானுடைய மனைவி அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மனைவியாக சில பேரை அல்லாஹ் திருக்குர்ஆனில் புகழ்ந்து பேசுவதை பார்க்கிறோம். எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை வைத்து வாழ்வதற்கு தகுதி உள்ளவனா இல்லையாங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய தராசு முள்ளாக மகரை மார்க்கம் வைத்தது. மற்ற மதங்கள்ல தாரை வார்த்தல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. தாரை வார்த்தல் அதாவது என்ன அர்த்தம்னா, அப்படியே கொண்டு போய் பொண்ணை கொடுத்துட்றது. அப்படித்தான் அங்கே இருக்குது. அதனால வரதட்சணைலாம் சேர்த்து கொண்டு போய் கொடுப்பான், எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் மொத்தமாக சேர்த்து கொடுக்கறது, தாரை வார்த்து கொடுக்கறது. அப்படி ஒன்றும் அவங்க இல்லாத ஆட்கள் கிடையாது, மரியாதை இல்லாத ஆட்கள் கிடையாது. அவர்கள் வேண்டுமென்றால் நீ தான் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். உனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறத காட்டுறதுக்கு தான் மகரே. அந்த மகருங்கிற அந்த தொகை இருக்குது பாருங்க, ஒரு பெண்ணை வைத்து வாழ முடியும் என்ற ஒரு ஆணுடைய அந்த திறனை பரிசோதிப்பதற்கான ஒரு ஒரு விஷயம் தான் அந்த மகருங்கிறது. சும்மாலாம் உனக்கு பெண்ணை கொடுத்துட முடியாது. மற்ற மதங்கள் சும்மா கொண்டு போய் தாராவாக்கு. இன்னும் சொல்ல போனா ஆணுக்கு நிறைய காசு பணங்களை கொடுத்து, வண்டியை கொடுத்து, பைக்கை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, என் பிள்ளையும் சேர்த்து வச்சுக்கன்னு கொண்டு போய் பொருளோட பொருளாக கொண்டு போய் தள்ளி விட்டு வர்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. உனக்கு வேணுமா நீ கொடு, உன் யோக்கியதை நீ முதல்ல சொல்லு, உன்னுடைய திறமையை நீ முதல்ல நிரூபி, அப்போதான் உனக்கு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அப்போ எவ்வளோ பெரிய அந்த மரியாதையை பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் விட பெருமாள் சொன்னாங்க, என்னுடைய அதாவது உங்களில் ஒருவர் சிறந்தவர் என்பதை உங்களுடைய மனைவி தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஹைருக்கும் அகலிஹி, வீட்டில் யார் சிறந்தவங்களோ அவங்க தான் உண்மையில நீங்கள் சிறந்தவங்கன்னாங்க. என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய மனைவிக்கு நான் சிறந்தவனாக இருக்கிறேன். ஒரு மனிதருக்கு 2 பகுதி இருக்கும். ஒரு பகுதி எல்லோருக்கும் தெரிந்த பகுதியாக இருக்கும். அவரை சொல்லுவாங்க, பெரிய பிஸ்னஸ் மேனு, திறமசாலி, அவரா ரொம்ப பொறுமையான மனுஷன், அவர் மண்ணை தொட்டாலும் தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகுதி. ஆனால் அவருக்கு இன்னொரு பகுதி ஒன்று இருக்கும், அது 4 சவுத்துல மட்டும்தான் தெரியும், 4 சவுத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும். அந்த 4 சவுத்துக்குள்ள அவர் எப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த திறன் என்பது மனைவிக்கு மட்டும்தான் உண்டு. அங்கே யார் சரியான சர்டிஃபிகேட்டை பெறுறாங்களோ அவங்க தான் சரியான ஆளு. சொல்ல அப்படிதான் சொன்னாங்க. பள்ளிவாசலில் உங்களுக்கு விருது வழங்கினால், கல்லூரியில் உங்களுக்கு பட்டம் வழங்கினால், சமூகத்தில் உங்களுக்கு அவார்டு கொடுத்தா நீங்கள்லாம் உங்களை சிறந்த ஆளுன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன அவார்டு வருதுன்னு பாருங்க, அப்போ தான் யாரு நீங்கள் சிறந்தவங்கன்ற சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய யோக்கியாம்சத்தை அளக்கக்கூடிய அந்த அளவு மானியை, அந்த மீட்டரை, தெர்மாமீட்டரை எல்லாம் யார்கிட்ட கொடுக்குறான்? மனைவிட்ட எல்லாம் கொடுக்குறான். அப்போ அவங்களுடைய மரியாதை எங்கே போகுது அப்படிங்கிறத பாருங்க. அதே போல ஒரு பிள்ளையாக, ஒரு மகளாக ஒரு பெண்ணுடைய மரியாதையை அல்லாஹ் எங்கே கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. எப்படி ஆண் குழந்தை கிஃப்டோ அது போல பெண் குழந்தையும் கிஃப்ட் தான். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். யஹபுலிமை யஷா உ இனாசன் வ யஹபுலிமை யஷா உ ஸுகூர். விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை பரிசு கொடுக்கிறான், விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை பரிசாக கொடுக்கிறான். ரெண்டுமே கிஃப்ட், ரெண்டுமே பரிசு, இபத் அன்று தான் அல்லாஹ் சொல்றான். ஆனால் சமூகத்தில் ஆண் குழந்தைனா ஒரு பார்வை, பெண் குழந்தைனா வேற ஒரு பார்வை அப்படியே வருது. அந்த பிறப்பை சொல்லும் போது கூட அந்த இது வரும். ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே சொல்றது, பொம்பளை பிள்ளைங்கும் போது அந்த அந்த சூர்தி கொஞ்சம் உறைஞ்சிரும். பொம்பளை பிள்ளை அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சற்று கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்குறோம். அது மாதிரி வீட்டில் ஏதாவது தட்டை கழுவி வைக்கிறதா இருந்தாலோ அல்லது வழக்கமாக தேர்த்து கொடுத்தா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை கையில் எடுத்தா நீ எதுக்கு வைக்கிற, நீ வை வை வை, தங்கச்சி செய்வா, அக்கா செய்வான்னு சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த வேலையெல்லாம் ஆண்களுக்கு என்ன கிடையாது, பங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வளர்க்குறது வீட்டில். அப்படியே இருக்கிறாங்க. அப்படி அல்ல. எப்படி ஆண் குழந்தையோ அதே போல தான் பெண் குழந்தை, 2 பேரும் தான் செய்யணும். தேவைப்பட்ட இவனும் நாளைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரத்தானே செய்யும், வீட்டில் பழகினா தானே முடியும். அப்போ அந்த மாதிரியான பார்வையைத்தான் மார்க்கம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல தந்தை மகள்களால் சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 3 பெண் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் இழப்புகளையும் அவர் தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியிலேயும் துன்பத்திலேயும் அந்த பிள்ளைகளோடு இருந்து அவர்களை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்கி கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் பிள்ளைகளின் மீது இவர் காட்டிய கரிசனையின் காரணமாக அல்லாஹ் இவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான்னு சொன்னாங்க.
ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்லலாம், எனக்கு 2 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டாங்க. 2 பேருக்கும் தான் சொன்னாங்க சொல்லலாம். இன்னொருத்தர் பக்கத்தில், எனக்கு ஒரே ஒத்தே பொம்பளை பிள்ளை தான், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு கேட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாஹிதத்துன், ஒரு பெண்ணை நீங்கள் பெற்று, ஒரு பிள்ளையை, பெண் பிள்ளையை பெற்று நீங்கள் அந்த பிள்ளையால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு நல்ல முறையில் ஒழுக்கமூட்டி, நல்ல முறையில் கல்வியை கொடுத்து, நல்ல முறையில் நீங்கள் பாடம் புகட்டி வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் நீங்கள் உடனிருந்து அவர்களை வளர்த்து ஆளாக்குவீர்கள் என்று சொன்னால், ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அவங்க மூலமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார். எனவே அருமையான தோழர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை எல்லா நிலையிலையும் கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பார்வைதான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதற்கான அச்சாரமாக அல்லாஹ் ஆண்கள் என்கின்ற பெயரில் குர்ஆனில் அத்தியாயத்தை வைக்காமல் பெண்கள் என்கின்ற பெயரில் குர்ஆனில் அத்தியாயம் வைக்கிறான். அதே போல தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய பெயரில் குர்ஆனில் அத்தியாயத்தை வைக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிங்கிறத நாம இன்றைய இந்த உரையின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை புரிந்து கொண்டோமோ, எதை தெரிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு நல்ல தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசாவுக்கு